وصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم صدق الله العظيم எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளால் நாம் இரண்டாவது நோன்பை நோற்று மூன்றாவது தராவீஹை முடித்து கிட்டத்தட்ட 3.25 ஜுஸுவை நாம் முடித்திருக்கின்றோம். சூரா ஆல இம்ரானை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதே போன்று முழு குர்ஆனை ஓதவும் கேட்கவும் எல்லா நாட்களில் நோன்பை சரியான முறையில் நோக்கவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தாருவானாக. இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், நபியே, நீங்கள் சஹாபாக்களிடத்தில் மென்மையாக மட்டும் நடந்து கொள்ளவில்லை என்றால் உங்களை சுற்றி யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த வசனத்தை பேசி ரப்பு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா, நாம யாரிடத்திலேயும் கடுங்குணத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது, சிடுமூஞ்சியாக இருக்கக்கூடாது, ஒரு சாடிஸ்டாக நாம் இருக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க உம்முனா மூஞ்சி அப்படின்னு. மற்றவரிடத்தில் கடும் சினத்தோடும் கடும் குணத்தோடும் நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம். ரசூலுல்லாஹின் குணம் எப்படி இருந்தது? மிகவும் மென்மையானவர்களாக இருந்தார்கள். அவங்க கூட இருந்த சில கிராமப்புற சஹாபாக்கள் அப்பப்ப சில சமயங்கள் ரசூலுல்லாஹிடத்தில் வந்து கடுமையாக நடந்து கொள்வார்கள். ஜகாத்துடைய பொருளை கேட்டு ஒரு ஹதீஸ்ல வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஒரு கிராமப்புற அரபி வராத நேரம் சபையில வந்து ரசூலுல்லாஹுடைய அப்படியே அவருடைய துண்டை எடுத்து ரசூலுல்லாஹுடைய கழுத்தை இழுக்க அணைத்துக் கொள்கின்றார். அந்த துண்டை வச்சு அணைக்கின்றார், இழுக்கிறார். அப்படியே எனக்கு ஜகாத்துடைய காசை நீங்க சரியா கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹிடத்தில் கடுமையாக நடந்து கொள்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே செய்யல. அவரை விலக்கி கொண்டு அவரை அடிக்க வந்த சஹாபாக்களை எல்லாம் தடுத்து நிறுத்தினார்கள். அவருக்கு எடுத்து சொன்னார்கள், என்னிடத்தில் மட்டும் 2 பள்ளத்தாக்கு அளவிற்கு செல்வம் இருந்தால் அதையும் நான் சதகாவாக தான தர்மத்தில் தான் செய்வேன் அப்படின்னு அவரை பார்த்து சொன்னார்கள். இந்த மாதிரி ரசூலுல்லாஹிடத்தில் சில பேர் கடுமையாக நடந்து கொண்டாலும் அவங்க கிட்ட ரசூலுல்லாஹினுடைய அந்த அப்ரோச் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரசூலுல்லாஹினுடைய குணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மென்மையாக நடந்து கொண்டார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்திலே சொல்வார்கள், நான் ஒவ்வொரு வானத்துக்கு போகும் பொழுதும் எல்லா மலக்குகளும் என்னை புன்முகத்தோடு முக மலர்ச்சியோடு என்னை வரவேற்றார்கள். ஆனா ஒரே ஒரு மலக்கு மட்டும் அப்படியே சிரிக்காமையும் ஒரு கடும் தோற்றத்திலே அவர் காட்சி அளிக்கப்பட்டார். நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்டேன், எல்லாருமே புன்முறுவலோட முகமலர்ச்சியோட என்ன வரவேற்கிறாங்க, அந்த ஒரு மலக்கு யாரு அப்படின்னு நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்டேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவர் நரகத்தினுடைய காவலாளி மாலிக் அலைஹிஸ்ஸலாம். யார் ரசூலுல்லாஹ், அவங்க அந்த மலக்கு மட்டும் இதற்கு முன்னால் ஒரு வேலை சிரித்திருந்தால் உங்களை பார்த்து கண்டிப்பாக அவர் சிரித்திருப்பார். அவர் எப்பொழுது நரகத்தினுடைய வேதனையை கண்டாரோ அதற்கு மேல் அவர் சிரித்ததை நாங்கள் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட அந்த நரகத்தினுடைய காவலாளியை பற்றி கூறுவார்கள். இங்க நமக்கு தெரிய வேண்டிய பாடம் என்னன்னா, சிரிக்காமல் கடும் குணத்தோடு இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை இவங்களை மாதிரி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எனவே முக மலர்ச்சியோடு மற்றவரிடத்தில் பழகும் பொழுதும் சரி, மற்றவரிடத்தில் அனுப்பும் பொழுதும் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்விலேயும் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு நடந்து கொள்வார்கள் அப்படின்னா, ஒரு மூளை கொஞ்சம் சரியில்லாத ஒரு பெண், மூளை அதாவது என்ன சொல்றோம்னா கொஞ்சம் மென்டலி அஃபெக்டட் ஒரு அந்த மாதிரி ஒரு நிலையில் உள்ள ஒரு பெண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்து திடீர்னு கூப்பிட்டு போயிடுவாங்களாம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஐயசிகி துரிது, எங்க போகணும் விரும்புற கூட்டிட்டு போ. அந்த மூளை வளர்ச்சி இல்லாத அந்த பெண் ரசூலுல்லாஹுடைய கரத்தை பிடித்து தெருவா கூட்டிட்டு போய் ரசூலுல்லாஹ் கடைசியில வந்து இந்த இடத்திலேயே வந்து விட்டுருவாங்களாம். ஆனா ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை
கடும் குணத்தோடு நடத்தவில்லை, அவங்கள ஜீன் அப்படின்னு சொல்ல அவங்க கையை உதவும் இல்லை. அந்த மனம் வேதனைத்த அந்த பெண்ணை வரவேற்றார்கள், அவங்க மிக நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள். இப்படி நமக்கு ரசூலுல்லாஹி ஒவ்வொரு வரலாறு நிகழ்வுகளையும் நமக்கு சொல்லக்கூடியது தான். நீங்கள் யாரிடத்திலேயும் சரி, மூளை வேதனைத்தவர்களாக இருந்தாலும் சரி, நல்ல முறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கடும் குணத்தோடு நடந்து கொள்ளாதீர்கள், சினத்தோடோ கடும் சித்தத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய குணம்தான் உங்களுடைய அடையாளம். முஸ்லிமுக்குரிய பண்பை நாம் நம்முடைய நடைமுறையில் வெளிப்படுத்தினாலே நாம் பிறரை ஈர்க்கக்கூடும். பிற மதத்தவர்கள் நம்முடைய மார்க்கத்திற்கு நுழைவதற்கு அது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும் என்பது நிதர்சனம். வல்லோனல்லா அப்படிப்பட்ட நற்குணத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்குவானாக. நம்முடைய நோன்புகளையும் இபாதத்துகளையும் குர்ஆனுடைய திலாவத்துகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன்.